நான் ஒரு தூத்தூர்ல உள்ள மீனவன். நான் இந்த ஆஸ்பத்திரி 18 வருஷத்துக்கு முன்ன எனக்கு இந்த ஆஸ்பத்திரியில பிறந்தா. அப்போ அந்த ஆஸ்பத்திரி அது சுகப்பிரசவம் 18 வருஷத்துக்கு முன்ன. அப்போ அது ஒவ்வொரு ஆண்டும் மேலோட்டு போகணும். இப்போ ஒவ்வொரு ஆண்டும் கீழோட்டு போறது. கழிஞ்ச வாரம் எனக்கு மச்சனனுக்கு கொண்டாடி இந்த ஆஸ்பத்திரியில போன உறவு இவங்க சொன்னார் இங்க முடியாது, ஆசாரி பள்ளம் போகணும்னு சொல்லி விட்டாரு. அவங்க வெட்டுமணியில போன ஒரு சுகப்பிரசவம் நடந்தது. அப்ப ஏன் இவங்க எதுக்கு இருக்கிறாரு இங்க? அது மாத்திரம் இல்ல, இன்னும் ஒரு நாள் நான் எனக்கு திடீர்னு இருந்தாலே காது குத்துச்சு. நான் இங்க ஆஸ்பத்திரி இங்க போனப்போ இவங்க இந்த நம்ம ஏறத வழியில ரவுண்டு போட்டு இருக்கிறாரு. இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டோட நான் என்ன துண்டல் தானும். அது எதுக்கு? எனக்கு காது குத்தது உங்களுக்கு இப்பதான் நான் வரணும், 12 மணி ஆச்சு. அப்ப 12 மணி கழிஞ்சுட்டா ஆஸ்பத்திரி இல்லை, முழு நேரம் சேவை இங்க இருக்குது, முழு நேரம் டாக்டர் இவங்க 12 மணி கழிஞ்சா ஆஸ்பத்திரியில வரக்கூடாதுன்னு. அது சாதா எங்களை எப்பளும் இவங்க தெரிஞ்சவங்களாகும். அப்ப தெரியாதவங்க எப்படி சொல்லுவாரு? நான் இந்த ஏரியால உள்ளவன், இந்த ஆஸ்பத்திரி பக்கம் உள்ளவன். அப்ப இந்த ஆஸ்பத்திரி யாருக்க காரணத்தினால கீழ்போட்டு போறது? 18 வருஷத்துக்கு முன்ன ஒரு சுகப்பிரசவம் நடந்த இடத்துல இங்க ஒரு பிள்ளையும் பிரசவம் எடுக்கிறாருல, காரணம் என்ன? அப்ப இதுக்கு உள்நோக்கம் இங்க இருக்குது. அப்ப அதனால நம்ம நல்ல மக்களுக்கு நம்ம ஓட்டு போடணும், நல்லவங்களுக்கு ஓட்டு போட்டு நல்ல ஆட்சியை கொண்டு வரணும். இதுதான் நம்ம கடமை. இதுவும் காட்டி நம்ம ஓட்டு செய்தது காங்கிரஸுக்கு. இந்த காங்கிரஸ் ஓட்டு போட்டு அந்த காங்கிரஸுக்காரங்க தான் நம்ம ஆஸ்பத்திரியை கீழ்போட்டு கொண்டு போறது. நம்ம மாற்று கட்சி இன்னும் ஓட்டு போட்டு ஒரு நல்ல ஆட்சியை கொண்டு வருமோ, நம்ம அண்ணன் சீமான நம்ம கொண்டு வருமோ, ஒரு வாய்ப்பு, ஒரு நாள் ஒரு வாய்ப்பை நம்ம கொடுத்து பார்க்குமோ, அதுல நம்மளுக்கு மாற்றம் உண்டானா நம்மள வேற கட்சி கொண்டு வருவோம். கண்டிப்பா மக்களை நீங்க செய்யுங்க, நம்ம ஆட்சி நல்லா வரும்.